Hi viewers, welcome to Nargis Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஜ் குருமா தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெஜ் குருமா செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கொடமிளகாவை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு சின்ன தக்காளியை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4-5 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காவை பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவை பொடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் தயிர், 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜ் குருமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடோட பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருந்ததை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வற்றணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தயிரெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குருமாவை சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எது கூட வச்சுருந்தாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நான் முதையே எதுக்கு தக்காளி சேர்க்குறேன்னா, நம்ம முதையே தயிர் சேர்த்துட்டோம். அதனால லாஸ்ட்டாக தான் தக்காளி சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ காய் நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த கொடமிளகாவை சேர்த்துக்கலாம். மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வெஜ் குருமாக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இதில் நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறமா மேலே மல்லி செடி போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.